Daily. Taste the Daily. சீமான் பிரஸ் மீட்ல உடனே நானே வாய் கொடுத்துட்டேன். பேசினாரு. அதாவது நான் என்ன ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு நான் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா. நான் பார்க்கலைங்க. ரொம்ப ஒரு பெண்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பகிர நான் பார்க்கல. பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை என்ன தெரியுமா? ஒரு மொழி கொள்கை தான். இருமொழி கூட வேண்டாம், ஒரு மொழி கொள்கை. தாய்மொழி வழியில் கல்வி கற்றுக்குங்க. இன்றைக்கி நொபல் விருது வாங்கினவங்களாம் எந்த மொழியில் கற்றுக்கிட்டாங்க? ஜெர்மனில் வாங்கினவங்களாம் ஜெர்மன் மொழியில் படித்தா விருது வாங்கினாங்க. ஃப்ரெஞ்சு மொழியெல்லாம் விருது வாங்கினாங்க. ஜப்பானில் விருது வாங்கினாங்க. அவங்கவுங்க தாய்மொழியெல்லாம் விருது வாங்குகிறாங்க, நொபல் விருது வாங்குகிறாங்க. அது கொண்டு வாங்க. அது அறிவிக்கிறது கூட உங்களுக்குலாம் இல்லையே. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஏன்னா தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்திருக்குது. வருகிற 2026 தேர்தலில் வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவது உறுதி. குறிப்பாக கல்வித்துறையில் தான் 300 வெற்றி பெறுவாங்க. கல்வித்துறையில் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு. அப்படி இருக்கும்போது கல்வித்துறை தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும் பார்க்கலாம். தெரிய போகுது, இன்னொரு 10 மாதத்தில் தெரிய போகுது எல்லாம். அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி போதை பழக்கம் எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு. போதை பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்றுட்டு இருக்கிறாங்க. தடை இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. காவல்துறை வந்து இதில் கவனம் செலுத்தாமல் அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறையை பார்த்துட்ருக்குறோம். அதனால் இது காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. அவர் தான் பொறுப்பு. அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம். அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில். இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது. காவல்துறை நினச்சின்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம். சீமான் பிரஸ் மீட்ல உடனே நானே வாய் கொடுத்துட்டேன். பேசினாரு. அதாவது நான் என்ன ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு நான் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா. நான் பார்க்கலைங்க. ரொம்ப ஒரு பெண்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பகிர நான் பார்க்கல. அதே வேளையில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவருடைய பாதுகாப்பு வீட்டில் இருந்தவரை காவல்துறையினர் அடித்து இழுத்துட்டு போனதை அதான் சொல்கிறேன். காவல்துறைக்கு இதை விட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு எல்லாம் அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதை விட்டுட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையெல்லாம் நிச்சயமாக இது சரியானது கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம். சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை, யாருக்கும் வரலை. அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள, அவர் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தார். அங்கே போகிறது இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் அந்த கோயிலுக்கு போயிருந்தார். அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் 3 நாளில் பெயிலில் வந்துட்டார். அது வேறு. இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை. இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது? எவ்வளோ இங்கே கொலை செஞ்சிட்ருக்கிறான், கஞ்சா வைத்துட்ருக்கிறான், கற்பழிச்சிட்ருக்கிறான், எவ்வளோ மோசம் பண்ணிட்டுருக்கான். அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போ நான் கோயம்புத்தூரில் எடுத்துங்க. அந்த மை3 ஆட்ஸ் மோசடி 2200 கோடி மோசடி பண்ணியிருக்குது ஒரு கும்பல். இந்த கும்பல் வந்து மோசடி பண்ணுறதுக்குன்னே இருக்கிற கும்பல். இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது, ஏமாற்றிருக்கிறாங்க, வரலாறு இருக்குது. எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பல முறை வெளிக்கொண்டு வந்து, எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல? என்ன காரணம்? இதுதான் காவல்துறையா? இது 3 அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு. என்ன காரணம்? அப்போ ஏன் மாற்றுறீங்க? அதிகாரிகளை மாற்றுறீங்க, வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க. இதுதான் காவல்துறையா? என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்றவர்களை பாதுகாக்கிறீங்க, வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள். இதான் தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமாக இதெல்லாம். இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை 2200 கோடி ரூபா பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க. அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு
அவர் மேலே எப்படி காவல்துறை அவமானப்படுத்திட்டார், இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த வழக்கு திரும்ப பெறுங்க, இல்லை நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், தொடர் போராட்டம் நடத்துவோம். தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து தான் போட்டிடுவாங்க, எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? பிரசாந்த் கிஷோர் வந்து அதான் அவர் கருத்தை சொல்லிட்டார்ல, அது சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. சீமான் வந்து விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி எனக்கு தலைவர் சமூக வலைதளத்தில் அழுது. நிச்சயமாக பெண்களை மதிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி, பெண்களை மதிக்கணும். பாமக பாஜக கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆக மாட்டேங்குது. தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்குது. தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். தலைமையிலான கூட்டணியில் வந்து தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். என்ன பிரச்சனையாப்பா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.